வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்பவர் இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரு மாபெரும் வீரர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர், தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியவர், தமிழ் பற்று கொண்ட ஒருவர். ஆதித்யா தொலைக்காட்சியில் ஒரு 3 பொறுக்கிகள் உட்கார்ந்து கொண்டு, அதுல 2 பொம்பளை பிள்ளைங்க உட்கார்ந்துகிட்டு என்ன போட்டு விட்டாரான்னு கேட்கிறேன். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் சமீபத்தில் சன் குழுமத்தின் ஆதித்யா தொலைக்காட்சி செக்கெழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை இழிவு செய்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறது. அதை வன்மையாக கண்டித்து பேச இருக்கிறோம். வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்பவர் இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரு மாபெரும் வீரர். அவர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி பிறந்தார். ஒரு வளமான குடும்பத்தில் பிறந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் நன்றாக படித்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அவர் வழக்கறிஞராக பணி செய்த ஒருத்தர். ஆங்கிலேய அரசு மிக கொடூரமான சட்ட திட்டங்கள் மூலமாக அடக்குமுறையையும் ஒடுக்குமுறையவும் தமிழர்கள் மீது ஏவிய போது அதற்கு எதிராக போராட்ட களத்துக்கு வந்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய அரசு வர்த்தகத்தில் ஏகபோகமாக மிக மோசமான ஒடுக்குமுறையை முன்னெடுத்தது. ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அந்த ஏகபோக வர்த்தகத்தை மிக கடுமையாக கண்டித்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அந்த காலகட்டத்திலேயே சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்கிற ஒரு கப்பல் கம்பெனியை தொடங்கி தன்னுடைய சொந்த செலவில் SS லாவோ, SS காளியா என்கிற 2 கப்பல்களை வாங்கி தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே வர்த்தக கப்பல்களாக அன்றைக்கு நடத்தி இருக்கிறார். இதை பொறுத்து கொள்ள முடியாத ஆங்கிலேய அரசு அவர் மீது தேச துரோக வழக்கு போட்டு 2 ஆயுள் தண்டனைகள் விதித்தது. அவர் அடித்து கோயம்புத்தூர் சிறைச்சாலைக்கு இழுத்து செல்லப்பட்டார். அதன் பிறகு கண்ணனூர் சிறையில் சிறைப்படுத்தப்பட்டார். கோயம்புத்தூர் சிறையில் இருக்கிற போது மிக கொடூரமான சித்திரவதைக்கு அவர் உட்படுத்தப்பட்டார். உச்சபட்சமாக மாடுகளை வைத்து இழுக்கிற செக்கை மனிதனை கட்டி அடித்து இழுக்க வைத்தார். அதனால்தான் அந்த மாவீரன் செக்கெடுத்த செம்மல் என்று போற்றப்படுகிறார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அதோட மட்டும் இல்லாம திருக்குறளுக்கு உரை எழுதியவர், தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியவர், தமிழ் பற்று கொண்ட ஒருவர். மிகப்பெரிய செல்வந்தராக பிறந்து பேர் சொல்லுகிற அளவுக்கான ஒரு வழக்கறிஞரா, அந்த காலத்துல வழக்கறிஞரா படிச்சு ஒரு கோர்ட்ல வழக்கறிஞரா இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லாராலும் வழக்கறிஞர் ஆகிவிட முடியாது, எல்லாராலும் மருத்துவர் ஆகிவிட முடியாது. இந்த காலத்துல எல்லாராலும் பொறியாளர், இன்ஜினியர் ஆகிவிட முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல படித்து வழக்கறிஞரா அன்றைக்கு அவர் இருந்திருக்கிறார். தன்னுடைய சொத்து சோகங்களை எல்லாம் இழந்து, தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு, இரட்டை ஆயுள் தண்டனை குற்றவாளியாக சிறைச்சாலையிலே இருந்த ஒரு தமிழ் இன உணர்வாளன், தமிழ் மொழி பற்றாளன். கடைசி காலத்துல அவர் சிறை விட்டு வெளியே வந்த போது கையில காசு இல்லாம அனைத்து சொத்துக்களையும் இழந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம சென்னை மாதிரி ஒரு இடத்துக்கு பிழைக்க வந்து மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்து பிழைத்தார் என்கிற செய்தி நெஞ்சிலே நெருப்பை எள்ளி போட்டது போன்ற ஒரு உணர்வை நமக்கெல்லாம் ஏற்படுத்துகிறது. இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து கப்பல் விட்ட ஒரு தமிழன் சுதந்திர இந்தியாவில் போத்துக்கு கூட வழி இல்லாம இருந்தான் அப்படிங்கிறது எவ்வளவு வேதனை தரக்கூடிய செயல். 1936ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் நாள் அவர் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு சென்றார். இன்றைக்கு வரைக்கும் செக்கெழுத்த செம்மல் என்றும் கப்பலோட்டிய தமிழன் என்றும் தமிழர்கள் நெஞ்சிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வ.உ.சியை இந்த சன் குழுமம், இந்த கலைஞர் டிவி, ஆதித்யா தொலைக்காட்சியில் ஒரு 3 பொறுக்கிகள் உட்கார்ந்து கொண்டு, அதுல 2 பொம்பளை பிள்ளைங்க உட்கார்ந்துகிட்டு என்ன போட்டு விட்டாரான்னு கேட்கிறேன். செருப்பால அடிக்கணுமா இல்லையா அவர்களை சொல்லுங்க பாப்போம். அதுல ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுது, இழுத்தாருன்னு ஒன்னே நான் ஏதோ துரியாதரன் சேலையை இழுத்தாது மாதிரி ஏதோ இழுத்தாரோன்னு நான் நினைச்சேன். செக்கெழுத்ததை கிண்டல் பண்றாங்க. அவர் கப்பல் ஓட்டியதை
அப்படிங்கிறத போட்டு விட்டாரு. இப்படி இழிவு செய்து அவரை மிக மோசமான வார்த்தைகளின் மூலமாக அசிங்கப்படுத்துகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மனிதனை சன் குழுமம் இழிவு செய்கிறது என்று சொன்னால் தமிழர்கள் எழுந்து சென்று சன் நிறுவனத்தை அடித்து நொறுக்கி இருக்க வேண்டாமா? ஆதித்யா டிவியை இல்லாமல் செய்திருக்க வேண்டாமா? சொல்லுங்க பாப்போம். எந்த துணிச்சல்ல தமிழ்நாட்டின் ஒரு போராட்ட வீரனை, ஒரு தியாகியை இப்படி இழிவு செய்றீங்க? நீங்க உடனடியாக அந்த நிகழ்வை தடை செய்யுங்க. வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை இழிவு செய்ததற்காக சன் குழுமம் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரியாத, தமிழ்நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்ட தியாகிகள் என்று தெரியாத பொறுக்கிகளை உட்கார வைத்துக் கொண்டு நீங்கள் நிகழ்ச்சி நடத்துவது இழிவு, அசிங்கம், கேவலம். சன் குழுமத்தை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சொரணம் இல்லாதவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் கேட்கிறேன். தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு, சொத்து சுகத்தை எல்லாம் அர்ப்பணிச்சு, கடைசி காலத்துல பசியிலையும் பட்டினியிலையும் கிடந்த ஒருத்தனை, இந்த மக்களின் நல்வாழ்வுக்காக, சுதந்திரத்துக்காக, இவர்கள் விடுதலை இந்தியாவில் வாழ வேண்டும் என்பதற்காக சிறைச்சாலையில் கிடந்து செத்து வெளியில வந்த ஒருத்தனை நீங்க உட்கார்ந்துட்டு இழிவுபடுத்துவீங்களா? அதை நாங்க பார்த்துக்கிட்டு இருப்போமா? அதனால சன் குழுமத்துக்கு, ஆதித்யா டிவிக்கு நாங்க சொல்றோம், இந்த நிகழ்ச்சியை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அடுத்தது, தமிழ் மக்களிடம் நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.